1 தீமோத்தேயு முதலாவது அதிகாரம். நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாது படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கும் ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நன்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாணம் போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். ஒருவர் நியாயப்பிரமாணத்தை நியாயத்தின்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகவல்களை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகர்களுக்கும் பேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யாணி இருக்கிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடையாக இருக்கிற மற்ற எந்த செய்திகளுக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெறுகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அக்கிரமங்களுக்கும் பாத்திரமான அவர்களும் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாக்கும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும் பொருட்டு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் தரிசனமுள்ள ராஜ்யமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறதுக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கற்பலையை சேதப்படுத்தினார்கள். இனிமேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடிக்கு சிக்ஷிக்கப்பட்ட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். ஆமேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷருக்கும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்குகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்கம் பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்கு உண்மையை சொல்லுகிறேன். அன்றைய புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களையும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேற பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லுகிற ஸ்திரிக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவராயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவாள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. அவள் அமைதலா இருக்க வேண்டும். என்னத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டால் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளை வஞ்சிக்கப்பட்டு விடுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்த பிள்ளை பேற்றினாலே இரட்சிக்கப்படுவாள். ஆமேன். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியம் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படி பண்ணுகிறவனுமாக இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவனுக்கு இருமப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கனினாலே விழாதபடிக்கு நூதன சீசனாக இருக்கக்கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களை நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அப்படியே உதவிக்காரரும் இருநாளுக்குள்ளவர்களுமாய் மதுபான பிரியருமாய் இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவர்களுமாய் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியினாலே காத்துக்கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னாதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களும் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷராய் தங்கள் பிள்ளைகளை சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும்.
இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தை அடைவார்கள். நான் உன்னிடத்தில் சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். தாமதிப்பேனால் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீர் அறியும்படியே இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அன்றையும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகாமேன்மை உள்ள தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதரனால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஆமென். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகள் நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த தற்போதத்திலும் தீரினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய். சீர்கேடும் இழிவில் பேச்சுகிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமா இருக்கிறது. எது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷனுக்கும் விசேஷமாக சுவிசேஷிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவனுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உண்மை கைகளை வைக்கும் போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வார்த்தையை பற்றி அசதியாகிறாரே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்தது. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளை நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயாகில் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்டவர்களையும் ரசித்துக் கொள்வாய். ஆமென். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலியல் புருஷரை சகோதரனைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரியை தாயைப் போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவைகளுக்கு பிள்ளைகளாவது பேரும் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றால் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவார்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கிறது. உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலினாலும் ஜெபங்களினாலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். அவர்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படிக்கு இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசுவாசமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கேடு கட்டவனுமாயிருப்பான். 60 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு ஒரு புருஷனுக்கு மனைவியாக இருந்தவளுமாகிய பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகளையும் ஜாக்கிரதையை நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகளை குறித்து நற்சாட்சி பெற்றவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விதவைகளையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இளைய வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்துக் கொள்ளாதே. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ணதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கிரமிக்கப்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிகிறவர்களாய் சோம்பல் உள்ளவர்களை மாத்திரமல்ல அலப்புகிறவர்களாயும் வீணலுள்ளவர்களாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆகையால் இளைய வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவள் என் நிந்தைகளுக்கு இடமுண்டாக்காமல் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். விசுவாசிகளாகிய ஒருவனிடத்திலாவது விதவைகளில் இருந்தால் இவர்களுக்கு உதவி செய்ய கடவார்கள். சபையானது உத்தம விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டியதையாகில் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. மூப்பரானவனுக்கு விரோதமாக ஒருவனும் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும் படிக்கு பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. உன்னை சுத்தமானதாக காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்களை வெளியரங்கமாக இருக்கிறது. நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்பற்றணும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாக இருக்கும். அப்படியே இராதவைகளும் மறைக்கப்படாதிருக்க மாட்டாது. ஆமென். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தான நுகத்தடிக்கப்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்கள் எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவார்கள். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்ல வேலையின் பலனை பெற்றுக் கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாக ஊழியம் செய்ய கடவார்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு.
ஒருவன் தன்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளினாலே பொறாமையும் சண்டையும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி வெட்க சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கும் பிறருக்கும் இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வருவதும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கிடப்போம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் கண்ணிகளிலும் மனுஷர்களுக்கு ஏட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற மதிக்கேடும் சேதம் பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவிலகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவக்குத்திக் கொள்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அது கேட்கவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக வரைக்கும் நீ இந்த கற்பனைகளை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்தினாலேயும் புந்துவியை பிலாத்துவின் முன்னே நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளை எடுக்கிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் நாம் ஜாதி ராஜாவும் கர்த்தாவும் ஒருவராய் சாபாதையுள்ளவரும் செயல்கூடாத மொழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கடமும் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதாக. ஆமே. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பும் சிந்தி உள்ளவருமாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கத்தக்க சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மையை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களுக்கு உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும் நித்திய ஜீவனை வட்டிக் கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்கள் நல்ல ஆதாரத்தை பொக்கிசமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்று இருக்கிற கொள்ளையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வலுவிலகி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமென்.